முதலாவதாக இயக்குனர் ராஜு மேனன் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2000 ஆண்டு வெளியான கண்டுகொண்டேன் திரைப்படம். இரண்டாவதாக இயக்குனர் கவி காளிதாஸ் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2000 ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான உன்னை கொடு என்னை தருவேன் திரைப்படம். மூன்றாவதாக இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2001 ஆண்டு வெளியாகி மெகா சூப்பர் ஹிட்டான தீனா திரைப்படம். நான்காவதாக இயக்குனர் சரவண சுப்பையா அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2001 ஆண்டு வெளியாகி மெகா சூப்பர் ஹிட்டான சிட்டிசன் திரைப்படம். ஐந்தாவதாக இயக்குனர் எழில் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் என்னவென்றால் 2001 ஆண்டு வெளியாகி மெகா சூப்பர் ஹிட்டான பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படம் மற்றும் 2002 ஆண்டு வெளியாகி மெகா ஹிட்டான ராஜா திரைப்படம். ஆறாவதாக இயக்குனர் சந்தோஷ் சிவன் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2001 ஆண்டு வெளியான அசோகா திரைப்படம். ஏழாவதாக இயக்குனர் சிங்கம் புலி அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2001 ஆண்டு வெளியான ரெட் திரைப்படம். எட்டாவதாக இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் என்னவென்றால் முதலாவதாக 2002 ஆண்டு வெளியாகி மெகா சூப்பர் ஹிட்டான வில்லன் திரைப்படம் மற்றும் 2006 ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான வரலாறு திரைப்படம். ஒன்பதாவதாக இயக்குனர் KS ரவீந்திரன் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2003 ஆண்டு வெளியாகி மெகா ஹிட்டான என்னை தாலாட்ட வருவாளா திரைப்படம். பத்தாவதாக இயக்குனர் N மகேந்திரன் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2003 ஆண்டு வெளியான ஆஞ்சநேயா திரைப்படம். 11ஆவதாக இயக்குனர் ஷாஜி கைலாஸ் அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2004 ஆண்டு வெளியான ஜனா திரைப்படம். 12ஆவதாக இயக்குனர் N லிங்கசாமி அவர்கள் அஜித்குமார் வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் என்னவென்றால் 2005 ஆண்டு வெளியாக ஜி திரைப்படம்.